Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 45 part 1. ஓபன் பண்ணா அந்த கிபுட்சுஜி முசன் இருக்கானே இன்ஃபினிட்டி கேசல் அந்த இடத்தை காட்டுறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மாதிரி இருக்குது. அங்கதான அந்த அக்கசாங்கிற டீமன் இருந்தான். இவன் தான் தேர்ட் அப்பர் மூன். அவனுக்கே புரிய வருது நம்ம இங்க வந்திருக்கோம்னா அப்பர் ரேங்க்ல இருக்க டீமன் ஸ்லேயர் யாரோ செத்து இருக்காங்க அப்படின்ட்டு பயங்கரமா விரியாவான். அப்படியே மேல இருந்து ஒரு ஜம்ப் போடுவான் பாருங்க. கீழே விழுவான் விழுந்துகிட்டே இருப்பான். அது பாட்டுக்கு இன்ஃபினிட்டியா போய்கிட்டே இருக்கும்னு பார்த்தா அதான் இல்ல. அங்க தனியா இன்னொரு பெரிய கோட்டை வேற இருக்குது. அங்க வேற லிப்ட் மாதிரி மேல கீழே போயிட்டு இருக்கும். அதை பிடிச்ச அவன் பாட்டுக்கு மேல போவான். அப்படி போனவன் ஒரு வழியா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அப்ப அவனுக்கு சைடுல பாத்தீங்கன்னா ஒரு வேஸ் ஒண்ணு இருக்குமா. அது கடமுட நாடும் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு டீமனு. ஆமா வந்திருக்கிறது லார்ட் அக்கசாவா. வான்னு சொல்லிட்டு உள்ள இருந்து வெளியில வருவான். பாத்தீங்கன்னா கையெல்லாம் குழந்தை கை. பாடி அர்னால்டு கிட்ட கடன் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். காதுக்கு பதிலா கைதான் இருக்குது. கண்ணை வைக்க வேண்டிய இடத்துல வாய வச்சுட்டு வாய வைக்க வேண்டிய இடத்துல கண்ணை வச்சிருக்கானுங்க. வந்த உடனே உங்களை நல்ல ஹெல்த்தோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன ஒரு 90 வருஷம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலா இவனும் ஒரு அப்பர் மூன் டீமன் தான். பேரு கியோகோ. இவன் பாத்தீங்கன்னா அப்பர் 5. நீதான் ஒருவேளை செத்திருப்பியோன்னு நினைச்சு என் மனசு பாட்டா படிக்குதும்பா. இந்த நக்கல் பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எனக்கு கவலையா இருந்துச்சு அப்படி இப்படின்னு அவனை வீம்புக்குன்னே வெறுப்பேத்துற மாதிரி பேசுவான். பட் அவன் அதை எதையும் பெருசா கண்டுகிட்ட மாதிரி இல்ல. அப்ப அங்க ஓரமா இருந்த இன்னொரு டீமன் மோசம் ரொம்ப மோசம். கியோகோ ரொம்ப நாளைக்கு நம்ம பிரிஞ்சிருந்தோம். அதுக்காக உனக்கு ஒழுங்கா என்ன கூடவா தெரியல. அறிவு கட்டவனேம்பா. ஆக்சுவலா இங்க ஒருத்தங்க வர்றாங்கன்னா அவங்க கூட்டத்துல அதாவது அப்பர் மூன் 6 வேக்ஸ் டீமன் அது இதுன்னு சொல்லி டிவிஷன்ஸ் இருக்குல்ல. அந்த டிவிஷன்ல யாராச்சும் செத்துட்டாங்க இனி அடுத்த மெம்பரை யாராச்சும் உள்ள கொண்டு வரணும்னா தான் இப்படி கூட்டு வருவாங்க. அதனால தான் அக்கசா வந்தவனே சொல்லிட்டான் இவங்க ஆளுகள்ல யாரோ ஒருத்தர் செத்துருக்காங்கன்னு. ஆக்சுவலா கடைசியா இவங்க வந்தது 113 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா அப்பர் மூன் டீமன்ஸ் இதுவரைக்கும் ஹஷிராஸ் யாருமே கொன்னதே இல்ல. அந்த டீமன் பாத்தீங்கன்னா ராசி எல்லாம் பாக்குது. இது ஆடு நம்பரு அன்னிவனான நம்பரு அப்படின்னா இது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்குமா. அக்காசா இதெல்லாம் கண்டுக்கல. அவன் அங்க விவா வச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுகிட்ட லார்டு முசன் எங்க இன்னும் அவர் வரலையான்னு கேட்பான். இல்ல அவர் இன்னும் இங்க வரலன்னு சொல்லுவான். சரி அப்ப அப்பர் 1 எங்க அவன் இன்னும் இங்க வந்திருக்கணும்ல. அவன் மட்டும் செத்துட்டான்னு சொல்லாதீங்க என்னால ஏத்துக்க முடியாதும்பா. அப்பந்தான் அவனோட என்ட்ரி. ஓ என்ன அக்கசா என்ன பத்தி நீ கவலைப்பட மாட்டியான்னு சொல்லிட்டு அப்பர் 2 வந்து நிப்பான். அக்கசா பாத்தீங்கன்னா அப்பர் 3 அப்படியே ஷோல்டர்ல கைய வச்சு உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா. நீங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள். உங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னோட மனசு இதயம் உடஞ்சு சில்லா போயிரும் அப்படின்ட்டு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பான். இவன் தான் அப்பர் 2. இவன் பேரு பாத்தீங்கன்னா டோமா. அவன் அதுக்கப்புறம் அந்த கியோகாங்கிற டீமன் இருக்கான்ல அவங்கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவான். புது பாட்டெல்லாம் கொண்டு வந்திருக்க போல சூப்பர்ப்பா பார்க்கவே நல்லா அருமையா இருக்குது. என் ரூம்ல வச்சா எல்லாரும் பார்த்துட்டு வாய பறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கசாவோட ஷோல்டர்ல அப்படியே தட்டிக்கிட்டு இருப்பானா. அது அவனுக்கு வெறியாவும். ஏன்னா இவனுக்கும் அவனுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. எப்படியெல்லாம் அவன் பண்ணானா கடுப்பாகும் இல்ல. நீ ஒரு நாள் என் இடத்துக்கு வா நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லும் போது அக்கசா இருந்துட்டு என் மேல கையை எடுத்துட்டு பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்தா பரவாயில்ல. அடுத்த செகண்டே வாயில ஒரு போர்டு ரத்தம் புளிச்சுன்னு தெரிச்சு ஊத்துன்னு ஊத்தும். அதுக்கப்புறம் டப்புன்னு வாயை சரி பண்ணிட்டு பரவாயில்லையே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டா அக்கசா ரொம்ப அருமைன்னு இப்ப கூட வஞ்ச புகழ்ச்சியில புலந்து தள்ளிட்டு இருக்கான். அப்ப அந்த விவா வாசிக்கிற பொண்ணு அப்பர் மூண சேர்ந்த நம்பர் 1 ஆல்ரெடி நான் இங்க சமன் பண்ணிட்டேன். அவன் எப்பவோ வந்துட்டான். நீங்க பேசுறதெல்லாம் அவன் கேட்டுட்டு தான் இருக்கான்னு சொல்லுவான். டக்குன்னு அக்கசா திரும்பி பார்த்தா கீழே இருக்கிற ஒரு ரூம்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனும் அதே தான் சொல்லுவான். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. லார்டு முசனும் வந்துட்டாருமா. இவன் தான் அப்பர் 1. இவனோட பேரு கொக்குஷிபோ. இருக்கிற டீமன்ஸ்லயே இவன் தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. அப்படியே கட் பண்ணி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட அந்த கிபுட்சுஜி முசனை காட்டுறாங்க. அவன் என்னடான்னா பிளட் எல்லாம் வச்சு பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிக்கிட்டே கியோட்டரோ இனிமேட்டு நம்ம கூட இல்ல அப்படின்னா அப்பர் ரேங்க்ல இப்ப ஒரு இன்கம்ப்ளீட் பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த டோமா கேட்டுட்டு ஆமா லார்ட் முதல்ல நீங்க என்னையத்தான் மன்னிக்கணும். நான் தான் அந்த கியோட்டரோவை கூப்பிட்டு வந்தேன். அப்படின்னா இது என்னோட தப்பு தான். நான் வேணா என்னோட கண்ணை புடுங்கி வெளியில போட்டுமான்னு கேட்பான். இத்து போன கண்ணை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்றது எனக்கு அது தேவையில்லாமா. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் கியோட்டரோ தோத்து போயிருவான்னு. டக்கி அவளோட வீக்னஸ் நான் நினைச்ச மாதிரியே ப்ரூவ் பண்ணிட்டா. எல்லாம் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரிசர்ச் பண்றத காட்டுவாங்க. ஏதோ பூவெல்லாம் வச்சு பண்ணுவான். ஆக்சுவலா கியோட்டரோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தனியா தான் சண்டை போட்டுட்டு இருந்தான். அந்த டைம் எல்லாம் அவன் தான் வின் பண்ணுவான். அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அவன் பாய்சனை வச்சு அஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் பேட்டில் கண்டினியூ ஆயிருக்குது அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட் இனி அதெல்லாம் விஷயம் இல்ல அதான் செத்து போயிட்டானே. இப்ப என்னன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்பான். ஆனா இப்ப அதுவும் முக்கியம் இல்ல. சொல்ல போனா கிபுட்சுஜி இப்ப இவங்க கிட்ட இருந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டோமா இருந்துட்டு அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை நாங்க ஏதாச்சும் செய்யாம விட்டுருக்கோமாங்கிற மாதிரி கேட்பான். அவன் உடனே ஆமா
ஆமா உபுயாஷிக்கு ஃபேமிலியை நீங்க இன்னும் காலி பண்ணல, ப்ளூ ஸ்பைடர் லில்லி என்னாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அக்கசாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இது அவனோட வேலையாச்சே. கிபுட்சுச்சி பயங்கரமா கடுப்பாயிருவான். ஏன்னா 100 வருஷத்துக்கு மேல அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லியை தேடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதனாலேயே இவனுக்குள்ள எழும்புற கேள்வி என்னன்னா, நீங்க எல்லாம் ஏன்டா இருக்கீங்கன்னா. அவன் கடுப்பானதுல அவன் பண்ணிட்டு இருந்த ரிசர்ச் எல்லாம் பட்டுன்னு வெடிச்சு தெரிக்கும். சொல்ல போனா அங்க இருக்க எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஆத்தாடி அடுத்து என்ன பண்ண போறான்னு. ஏன்னா அவன் கடுப்பானா அடுத்து என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. இனி இதுக்கப்புறம் முசன் அவங்க எல்லாத்தையும் எப்படி தூக்கி போட்டு மிதிக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Never give up!